வேலைக்கிழமை காலையில 5 போலீஸ் கீழே வந்து இல்லாட்டாலும் நம்பிய பைக்ல வச்சு கூட்டிட்டு போனேன். இவ போய் ஆட்டோல போய் ஜாமீன் எடுத்துட்டு வந்தா. இவ்வளவு இன்னொருத்தவங்க போடணும். அது போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு பையன் இருந்தான். அவன் கிட்ட கொடுத்து போட்டு எடுத்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவன் வரும்போது அவங்க கையில போனை வாங்கி வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு மத்தியானம் போல இவன் போனுக்கு ரைட்டர் போன் பண்ணி ஒரு புருஷனை போனை வந்து வாங்கிட்டு போச்சு சொல்லு அப்படின்னாரு. என் தம்பி போனா வேணாம் போன் வாங்குறதுக்கு போன் பண்ணி எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லலை. 6:30 போல என் தம்பி ஒரு போனை போட்டு என்னை இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ் எடுத்து வை ஆனந்தி, நான் இப்போ வரேன். ஆட்டோவில் அவனும் ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட போலீஸும் பைக்கில் ஒரு போலீஸுமா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பிட வச்சு துணி மாற்ற வச்சு துணியை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்போ நான் கேட்டேன் ஃபோனில் எங்கே போகிறாங்களா? ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரிக்கு. உடனே நம்ம மாமாவும் வக்கீலையும் ஆசாரிப்பள்ளம் கேள்விப்பட்டு தான் உடனே நீதி கிடைக்கணும் மேடம், நீதி கிடைக்கணும். அவங்க போராடுவாங்க. வாழ்வாதாரமா இருந்தது அவங்க சாகடிச்ச பிறகு அந்த பொண்ணு தான் அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். மாநில தலைவர் மகன் இருந்தாலும் அப்பாவுக்கு தெரியாது. இன்னும் தெரியாது மேடம், எதுக்கு வந்திருக்காங்க தெரியாது. அவங்க வந்து அவங்க எப்படி மட்டும்தான் தெரியாது. நீங்க வந்திருக்கீங்க, இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு இருக்காங்க. என்ன செய்யணும் நீங்க சொல்ல ஏதோ பாடி வாங்கல மேடம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கிளியரா இல்ல. எங்களுக்கு வீடியோ வக்கீல் சார் போஸ்ட்மார்ட்டம் வீடியோ வரல. அதான் கேட்டிருந்தோம். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டிருந்தோம். ஏன்னா சந்தோஷ் ஸ்டேட்டுங்கிற ரூலிங் படி அவங்க எங்களுக்கு எல்லாமே தரணும். எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நிற்க விடணும். அவங்க எதுவுமே எங்களுக்கு பண்ணலை. ஆமாம், ரிட்டன் வெர்ஷன் ஆஃப் த மெஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தரல. அதுவும் மீறி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எங்களை ஜெயிலுக்கு தான் கொடுத்தாங்க. இதை வாங்கிட்டு போங்க, நாங்கள் அங்கே வரமாட்டோம்னு சொன்னோம். வந்த பிறகு நாங்கள் அந்த வீடியோகிராஃபி கேட்டோம், போஸ்ட்மார்ட்டம் வீடியோகிராஃபி. அதுவும் எங்கே இது கிடையாது. இப்போ நாங்கள் இப்போ பாடி வாங்க மாட்டேன், அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் என்னோட பொறுப்பு இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்குறது மட்டும்தான். ரிப்போர்ட்டில் வந்து டைம் ஆஃப் டெத்தை அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. அதுவும் 19 இன்ஜுரி இருக்குது. அதுலேயுமே அவங்க அதனால அவங்க இது பண்ணல. கஸ்டடி டார்ச்சர் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 19 இன்ஜுரியால் அவங்களோட ட்ரெஸ்ஸு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. திங்கக்கிழமை காலையில் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அவங்க திங்கக்கிழமை தான் இறந்தாங்களா இல்லை வெள்ளிக்கிழமையே அடித்து கொண்டுட்டாங்களா எதுவுமே அதுலேயும் வரல. அந்த முகமெல்லாம் மேடம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் brought dead at 6:03 AM போட்டுருக்கு. வேறு எதுவுமே போடல. அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இருக்கு. 6:03 brought dead to KGMC ஹாஸ்பிட்டல் தான் போட்டுருக்கு. வேறு எதுவுமே போடலாம். அதுவே அனாதை போனோம்னு சொல்லி தானே போஸ்ட்மார்ட்டமே பண்ணியிருக்காங்க. எங்க கையெழுத்து வாங்கல, அதுவும் இது பண்ணல. எல்லாமே புரோட்டோகாலை ப்ரீச் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து திட்டமிட்ட கொலை தான். டிஎஸ்பி வந்து பேசினாரு, 4:30 மணி 5 மணிக்குள்ள உங்களுக்கு என்ன அமௌண்ட் கொடுப்பாங்கிறது வந்துடும், நான் உடனே தகவல் சொல்றேன். அவரும் வந்து இதை பத்தி எதுவுமே கேட்கல. அறிக்கை கூட விடல. நேத்து ஒரு டிஎஸ்பி வந்திருக்காங்க, இன்னைக்கு ஒரு டிஎஸ்பி வந்திருக்காங்க. எல்லாம் மாறிட்டே இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஐடென்டிஃபை பண்ண மட்டும்தான் எங்களை உள்ள போட்டாங்க. இதுதான் உன் தம்பியான்னு கேட்டாங்க. ஆமா இதுதான் என் தம்பின்னு சொன்னதோடு வெளியே அனுப்பிட்டாங்க மேடம். காவல்துறையோட நேரடி கண்காணிப்பில் இருக்க முதல்வரே மௌனம் சாதிக்கிறது
என்ன காரணம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இல்ல இல்ல அவர் முதல்வரை நான் சொல்றேன். மேடம் மத்தியம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து 2 லேடி வந்து கையெழுத்து வாங்க வந்தாங்க மேடம். நாங்கள் ஆர்ப்பாட்டம் இங்கே ஜிகிச்சில் இருக்கோம். அப்பா கிட்ட வாங்கிய வாங்குறதுக்கு வேண்டிய அப்பா கிட்ட கையெழுத்து வாங்க எதுவுமே தெரியாது மேடம். கை நாட்டு கையெழுத்து வாங்க வைக்கிறாங்க. 8 பேர் கொலைகேஸ் செஞ்சுருக்கோம். அந்த கடத்தை கொண்டு போட்ட ஜெயிலில் யோகீஸ்வரர் அவ்வளோமே தெரியாம நான் 2 வருஷம் போலீஸ் காப்பாற்றுறேன். அவங்க 2 வருஷமே போலீஸ் தான் காப்பாற்றிட்டு வெளியே